என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பிரண்டை தொக்கு செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம வெந்தய லேகியம் போட்டிருக்கோம். எல்லாரும் அந்த சுகருக்கு, முட்டி வலிக்கு எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு ஏகபோக ஆதரவு கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பிரண்டை தைலம் போட்டால் அதை விட எல்லாருக்கும் நல்லா கேட்குதுன்னு சொல்லிட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டி எல்லாரும் வாங்கிக்கிட்டீங்க. அதே வரிசையில் இன்னும் அந்த முட்டி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்ல க்ளீனாகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரண்டை தொக்கு செய்கிறோம். இது என்ன பண்ணுன்னா, முட்டி வலி வந்தவங்களுக்கு அந்த வலியை குறைக்கிறதுக்கும், வராதவங்களுக்கு முட்டி வலி இனிமேல் எப்போதுமே வராது அப்படிங்கிற அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கும், 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு ஒரு பக்குவப்படுத்தி ஒரு பாட்டிலில் போட்டு செஞ்சு வச்சுறதுக்காக செய்ய போகிறோம். அந்த முறைகளில் இதை செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு 1 வாட்டி அல்லது வாரத்துக்கு 2 வாட்டி செஞ்சு வச்சு அதை செஞ்சதை எடுத்து சாப்பாட்டோட பெரட்டி நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு சாப்பாட்டோட பெரட்டி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த எலும்பு முறிவுக்கு, எலும்பு முட்டி வலிக்கு இதை போல் ஒரு தெய்வீகமான ஒரு மருந்து எதுவுமே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரமானது தான் இந்த பிரண்டை. அதை நம்ம துவையலாக தொக்கா செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பிரண்டையை பாருங்கள், செய்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிக்குங்க. எண்ணெய் நல்ல எண்ணெயோ எந்த எண்ணெயோ ஒரு எண்ணெய் தேய்ச்சிக்குங்க. இந்த ஓரத்தில் அப்படி நார் இருக்கும், இந்த நாரெல்லாம் அப்படி நாம் பிரிச்சுட்டோம். அதனால் நார் இல்லை, எல்லாத்தையும் இதே மாதிரி கார்னரில் உள்ள நாரை இப்படி பிரித்து எடுத்துக்குங்க. ஒரு நார் மாதிரி வரும், அப்படி பிரித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோவுக்கு நான் சொல்கிற அளவு சொல்கிறேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 200 கிராம், பூண்டு ஒரு 180 கிராம், இது கடலைப்பருப்பு கொஞ்சம் தான், ஒரு 25 கிராம் போடுவோம். அதே மாதிரி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், இதுவும் தூள் கட்டி எது வேண்டாலும் போட்டால், ஏன்னா நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி தான் போட போகிறோம். அதுமாதிரி கல்லுப்பு, நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், புளி. அடுப்பத்தை வச்சுட்டோம், ஒரு வானொலி வச்சுருக்கோம். சில பொருளை எண்ணெய் ஊற்றாமல் வறுக்க போகிறோம். வறுத்து பொடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன அளவுன்னு சொல்கிறேன். கடலைப்பருப்பு 1/2 கிலோவுக்கு, 1/2 கிலோ பிரண்டைக்குள்ளே அளவு சொல்கிறேன். ஒரு இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். இது கொஞ்சம் வறுபடட்டும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் போடலாம். எந்த ஒரு பொருளும் வறுக்கும்போது தீயை சிம்மில் வச்சு கருகாமல் பொறுமையாக வறுக்கணும். எந்த பொருள் வறுத்தாலும் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த பொருள் வறுக்கிற பொருள் கருகிட்டால் தீஞ்ச நாற்ற விடும். எல்லாம் நம்ம செய்யக்கூடிய பொருளை தனி கெட்டு போயிடும். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன், ரொம்ப போடக்கூடாது. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். கடலைப்பருப்பு வறுத்து நல்லா வாசனை வந்துருச்சு, அதனால தான் வெந்தயம் போடுறேன். முதல்ல ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்து கடலைப்பருப்புடைய வாசனை வந்தவுடனே இப்போ நான் வெந்தயம் சேர்க்குறேன். அடுத்து இது பாருங்கள், ஒரே 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். அதே அளவு பாருங்கள், இந்த கடுகு அது போடுறேன். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் கடுகு. அதையும் வறுத்துக்கிடுவோம். தீயை ஆஃப் பண்ணிட்டேன். சூட்டிலே அது வறுபடட்டும். வறுத்த கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இது ஆறட்டும். ஆறின உடனே இதை பவுட்ரு ஃபார்மில் அரைச்சிக்கணும். அடுத்து எண்ணெயில் வதக்கக்கூடிய பொருள் வதக்கணும். ஏன்னா நம்ம கெட்டு போகாமல் 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகக்கூடாது. அந்த வகைக்கு நம்ம ஃபார்ம் பண்ணி செய்கிறோம். அதுக்கு இப்போ நல்லெண்ணெய் மட்டும்தான் அதுக்கு ஒரு பாதுகாப்பான ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. பாதுகாக்கக்கூடிய பொருள் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஒரு 100-150 ml ஊற்றுறேன் நான். எண்ணெய் இதுக்கு நம்ம கூட ஊற்றினாலும் தப்பு கிடையாது. 150 ml எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நல்லெண்ணெய் 150 ml ஊற்றியிருக்கோம். அதில் 200 கிராம் பூண்டு, அதாவது 1/2 கிலோ பிரண்டைக்கு
200 கிராம் பூண்டு, உரிச்ச பூண்டு இதில் போட்டு வதக்கிடும். பூண்டில் உள்ள ஈரச்சத்துலாம் போகணும். அதே நேரத்தில் பூண்டு கருகிடக்கூடாது. அதனால தான் இப்போ நான் தீயை சிம்மில் வச்சு நிதானமாக பொறுமையாக வதக்குறேன். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பிரண்டை தொக்கு. பாருங்கள், இந்த நுரையாக வர்றதெல்லாம் அடங்கி இப்போ இந்த பூண்டு ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம இதை அள்ளி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம பூண்டு பொரிச்சு எடுத்தேன்ல, அதே எண்ணெயிலேயே 200 கிராம் சின்ன வெங்காயம் அதையும் இதில் போட்டுருவோம். கொஞ்சம் பாதுகாப்பாக 2 மாதம் 3 மாதம் வச்சு சாப்பிடக்கூடிய பொருளுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு டைமை செலவு பண்ணணும். பொறுமையாக செய்யணும். தீயை பொறுமையாக வச்சு நிதானமாக செஞ்சால் அந்த 3 மாதத்து வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நுரையாக வருது பார்த்தீங்களா, பொங்கி வருதுல, அது அப்படியே அடங்கிடும். அடங்கினவுடனே ஈரப்பதம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இதையும் வலித்து எடுத்துருவோம். இப்போ இந்த ஸ்டேஜ் இப்போ நுரையெல்லாம் அடங்கி அப்படியே அமைதியாகிடுச்சு பாருங்கள் எண்ணெய். இப்போ இதை வரித்து பூண்டு வறுத்து வச்சுருக்கோம்ல அதோட வச்சுருவோம். அடுத்து ஒரு 25 கிராம் 20 கிராம் 25 கிராம் இருக்கும் அந்த மிளகாயை இதில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். சும்மா அந்த மிளகா வறுத்துருச்சுங்கிறது சுருக்கு சுருக்காக இருந்த மிளகா குண்டு குண்டாக மாறிடும். உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. வறுபட்டுருச்சு, எடுத்துருவோம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி அதை இந்த பாருங்கள் இப்படி கிள்ளி கிள்ளி அதையும் எண்ணெயில் லேசாக வறுத்து எடுத்துடலாம். மிதமான தீயில் இந்த ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வதக்கிட்டால் அந்த ஈரம் ஏதாவது இருந்தால் போயிடும். போதும், 2 நிமிஷம் புளியில் உள்ள ஈரப்பதம் போயிடும். அதையும் வலித்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பிரண்டை உரிச்சு வச்ச பார்த்தீங்களா, இந்த 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அந்த பிரண்டையை இந்த எண்ணெயில் அப்படி போட்டுருவோம். நிழல்லே காய வச்சுருக்கோம், அதையும் இப்படி போட்டுருவோம். இந்த பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை கலர் மாறி எண்ணெயில் உள்ள ஈரப்பதத்தில் எல்லாம் போயிட்டு எண்ணெயில் வதங்கி வேறு ஒரு கலர் மாறி வரும். வெந்த பதத்தில் உள்ள கலர் வரும். அந்த பச்சை கலர் போயிடும். அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ ஈரப்பதம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் எண்ணெயில் கொஞ்சம் இருக்கட்டும். கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, இந்த இதில் காஞ்ச மிளகா வறுத்த பார்த்திங்களா, இதெல்லாம் பவுடராக நுணுக்கிட்டு வந்திருக்கோம். இது இங்கே நல்லா வெந்து ஈரப்பதம்லாம் போக சுண்டிக்கிட்டு இருக்கு எண்ணெயில். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா ஈரப்பதம் போக சுண்டட்டும். இப்போ இது பவுடராக அரைச்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பச்சை கலராக இருந்துச்சுல, பிரண்டையுடைய பச்சை கலர் போய் எல்லாம் வதங்கி ஈரப்பதமும் போய் இந்த சொட சொட சொடன்னு சத்தம் கட்டதெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிடுவோம். இதை இப்படி எடுத்து தனியாக எண்ணெயிலேருந்து தனியாக பிரிச்சுருங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு இதை அப்படி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நான் என்னென்ன இதில் சேர்க்குறேன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள். இப்போ இந்த பிரண்டையில் நம்ம வதக்கின வெங்காயம், இந்த வறுத்த பூண்டு, அதான் ஈரப்பதம் இல்லாத எண்ணெயில் லேசாக வதக்கி எடுத்து பார்த்தீங்களா புளி, அந்த புளியும் இதில் போட்டுருவோம். எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதோட உப்பு சேர்த்து, கல் உப்பு. இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் ஆற வச்சு அரைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு இதில் போட்டுருவோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொரன்னு அரைச்சி வச்சு, இந்த கருவேப்பிலையும் லைட்டாக எண்ணெயில் ஏற்கனவே நல்லா இருக்குது அப்படியே பொரிய போட்டு அதையும் ஒரு லைட்டாக ஒரு வறுத்து எடுத்து இதில் போட்டுருவோம். உருவி அரைக்கிறதுலே சேர்த்துருவோம். தொக்கு செய்கிறதுக்கு ஒரு வானொலி வச்சுட்டோம். ஏற்கனவே 150 ml ஊற்றிருக்கோம். இப்போ இதில் வறுத்தம் பார்த்திங்களா,
வெங்காயம் பூண்டு எல்லாம் வறுத்து எடுத்தோம்ல, அதே இந்த பிரண்டையெல்லாம் வதக்கினோம் பாருங்கள், அதே எண்ணெய் தான். அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ml ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. சும்மா பேருக்கு தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு போட்டோம், கொஞ்சம் ஜீரகம் போட்டோம். தாளிப்புக்காக கொஞ்சம் வெந்தயம், சும்மா ஒரு சிட்டிகை வெந்தயம் போடுறேன். ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் போடல, 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். ஏற்கனவே காஞ்ச மிளகா 10-20 போட்டு அரைச்சிருக்கோம். கலருக்காக வர்றதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்து நுணுக்கணும் பார்த்தீங்களா பவுடர், அந்த பவுடரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயை தீயை சிம்மில் வச்சுருக்கேன். அப்படியே லைட்டாக வாசனை வரட்டும். இப்போ பெருங்காயம் 1 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் போடணும் நல்லா. எல்லாம் இது பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, தீ சிம்மில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்ச பார்த்தீங்களா, பிரண்டை, வெங்காயம், வதக்கின பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுருவோம். இந்த நேரத்தில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் இதை பாருங்கள், அடி பிடிக்காது. எண்ணெய் இருக்கிறதுனால அடி பிடிக்காமல் சுருண்டு வரணும். அப்படி சுருண்டு வரணும். தீயை மிதமான தீயில் வச்சு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஈரப்பதம் போய் எண்ணெய் சுருண்டு வருது. ஆனால் அடியும் பிடிக்காது. அடியும் பிடிக்காமல் ஈரப்பதம் இல்லாமல் சுருண்டு வரணும், எண்ணெய் மேலே வரணும். ஏன்னா நம்ம இதை பாதுகாப்பாக 3 மாதம் வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்காக ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கி தான் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தையும் இது போய்க்கிடணும். சுத்தமாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு அருமையான பிரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது முட்டி வலிக்கு சாப்பாட்டு வகையில் சாப்பாட்டோட ஒரு முதல்ல ஆரம்பிக்கும்போது சாப்பாடு ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்போ அது ஒரு பிரட்டி நல்லா ஒரு கவலை ஒரு உருண்டை பிரட்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 நாள், மற்ற மருந்தெல்லாம் 1 நாள் 2 நாள் தள்ளி தானே வேலை செய்யும். இது அப்போவே அன்னைக்கே நமக்கு ஜீரணத்தில் குடலில் போய் ஜீரணமாகும் போதே அந்த முட்டி வலியை அதுக்குள்ளே மருந்து அதில் செலுத்தி வேலையை முட்டி வலியை போக்கும். ஒரு அருமையான ஒரு வைத்தியம் இது. நான் உங்களுக்கு கமர்ஷியலில் செஞ்சு தனியாக வியாபாரத்துக்கு விற்பனைக்கு விலைக்கு வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கலாம். நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த பிரண்டை தொக்கு செய்கிறதுங்கிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் மிதமாக செய்கிறது நாங்கள் பெரிய லெவலில் செய்வேன். அப்போ நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வீடியோவில் தெரியும். அந்த நம்பரில் கால் பண்ணி தொடர்பு கொண்டு உங்கள் தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். செய்ய தெரிஞ்சவங்க இதை பார்த்து செஞ்சும் நீங்கள் வச்சுக்கலாம். இது கெட்டு போகாது. எல்லா பொருளும் நம்ம வதக்கி ஈரச்சக்கு இல்லாமல் பக்குவமாக செஞ்சுருக்கோம். 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்களை இந்த வயசில் நான் செய்கிறேன்ட்டு யாரும் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் சரியாக பண்ணுறதில்ல. ஐயாவுக்காக எல்லோரும் மனசு ஒப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய ஆக்கமும் ஊக்கமும் என் வயசுக்கு மீறின இந்த ஊக்கத்தை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் எல்லோரும் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.